தமிழக பாஜகவில் 4 துணை பொதுச் செயலாளர்கள் போட போகிறாங்களாம். 4 துணை பொதுச் செயலாளர்கள் போடுறது அது அவங்க இஷ்டம். கட்சியில் உழைத்தவர்கள், கட்சியில் சீனியர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதுபோக குஷ்புவுக்கு ஒரு மாநில லெவலில் ஒரு பதவி கொடுக்க போகிறாங்களாம். அவங்க குஷ்பு கூட ஒரு அரசியல்வாதி, சினிமா நடிகையாக இருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதி. அவரும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு பிஜேபியில், நேற்று சேர்ந்தவள் இல்லை. ஆனால் நடிகை மீனாவுக்கும் ஒரு பதவி கொடுக்க போகிறதா செய்தி வந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்பாக மீனா துணை ஜனாதிபதியை போய் பார்த்தாரு. மீனாவுக்கு துணை ஜனாதிபதி எப்படி தெரியும்? அந்த ரூட்டே தெரியாது, டெல்லி ரூட்டை. முருகன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்து அவருக்கு துணை ஜனாதிபதியை பார்க்க வச்சார் அப்படின்னு செய்தி வந்தது. இப்போ மீனாவுக்கு மாநிலத்து அளவில் பிஜேபியில் ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. இன்னும் கட்சியிலேயே சேரல மீனா. எடுத்த உடனே மாநில அளவில் பொறுப்பான். எவ்வளோ கொழுப்பு உங்களுக்கு! ஒரு கட்சியை நடத்துகிறீங்களா இல்லை இன்னும் இது நடத்துகிறீங்களா? உங்கள் சொந்த குடும்பத்து கட்சியாக நடத்துகிறீங்களா? யாருக்கு போய் பதவியை கொடுக்குறீங்க? அதனால் கட்சியில் எவ்வளோ பேர் சீனியர் இருக்கான், எவ்வளோ பேர் உங்கள் பாஜகவுக்கு உழைத்தவன் இருக்கான், அவங்கள ஒரு ஆலபத்து கொடுங்க. ஒரு பெண்ணுக்கே கொடுக்குறதுனால கட்சியில் உழைத்த பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாஜகவில்? சினிமா நடிகர் முருகனுக்கு இவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் உடனே இப்போ மாநில பொறுப்பு கொடுத்துருவீங்களா? இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். உறுதிப்படுத்தப்படட்டும், அப்புறம் பேசிக்கிறேன்.